ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமியார் வீட்டு விருந்தில் குல்கி சர்பத் தாங்க செஞ்சுருக்கோம். இந்த குல்கி சர்பத் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுக்கலாம். சப்ஜா விதைலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்குங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் அது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்ஜாவில் புசு புசுன்னு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஜூஸ் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக பாதி அளவு கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி ஐஸ் சேர்க்குறதால பாதி அளவு ஊற்றிக்கலாம். இதில் 1 பிஞ்ச் சால்ட்டு, 1.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிட்டேன். அந்த லெமனை அதை இதில் போட்டுருங்க. அந்த பாதி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் மிடில் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, டபுளாக கட் பண்ணிட வேணாம். மிடில் மட்டும் கட் பண்ணி அந்த ஜூஸில் போட்டுருங்க. இப்போது ஐஸ் க்யூப் எடுத்துருக்கேங்க, அதையும் நம்ம போட்டுடலாம். ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருங்க அதில். இப்போது ஊற வச்ச சப்ஜா விதையை ஆட் பண்ணிப்போம். நான் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை மேலே போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா குலுக்கிக்கணும். அது 1 மினிட் அளவு குலுக்கிக்கணும். அப்போ தான் ஐஸ் கட்டி, சர்க்கரை, லெமன் எல்லாம் சேர்ந்து, பச்சை மிளகாலாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இது குலுக்கி பேர் வந்துச்சுன்னா நம்ம குலுக்கி செய்கிறதால தாங்க இது குல்கி சர்பத் பேர் வந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.